வெல்கம் டு ஜோ எம்ப்ராய்டரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு மேங்கோ மோட்டிவ் டிசைன் அதாவது ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கு தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு மேங்கோ மோட்டிவ் வரைஞ்சிருக்கேன். அதில் நடுவில் மட்டும் ஒரு ஸ்டோன் ப்ளூ கலரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி பால் செயினில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோன் மேலே பற்றாமல் நம்ம கரெக்டாக ஃப்ரேமை மூவ் பண்ணிகிட்டே கொண்டு போகணும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனோன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி அந்த ஸ்டோனை சுற்றி பால் செயின் ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப்பாக வச்சு நம்ம கட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் தான் வைக்கிறேன். ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் கொடுக்கும்போது அந்த ஸ்டோன் மேலே நீடில் படாமல் இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களாலேயும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியும். நான் ஃப்ரேமை எப்படி மூவ் பண்ணுறேன்ற பாருங்கள். எந்த டைரெக்ஷனில் கரெக்டாக வருதோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஒரே டைரெக்ஷன்லேயே வச்சு நம்ம ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் பால் செயின் தான் கொடுத்துக்கிறேன். மிஷின் எம்ப்ராய்டரி நம்ம லேடிஸுமே இந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் எல்லாம் ஈஸியாக போடலாம் கற்றுக்கிட்டோன்னா. ஜென்ட்ஸ் மட்டும்தான் மிஷின் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி போட முடியும்னு இல்லை. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் த்ரெட் எடுத்து அது மேலே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அது மேலே ரன்னிங் ஸ்டிச்சிலே போட்டு கொண்டு வரேன். ரன்னிங் ஸ்டிச்சிலே அந்த மேங்கோ ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு அந்த மேங்கோ ஃபில் பண்ணணும். மேங்கோ டிசைனை பாருங்கள், நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் ஒர்க்கெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஜர்தோசி ஒர்க் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இது வேகமாகவும் நமக்கு இதாகாது, ஒர்க்கு போகாது. த்ரெட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கும் ஒர்க்கு. இப்போ ரன்னிங் ஸ்டிச்சிலே அந்த மேங்கோ டிசைனை ஃபுல்லாக இந்த கோல்டன் த்ரெட்டில் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் பெடல் கண்ட்ரோல் பண்ண மட்டும் கற்றுக்கிட்டா போதும். கையை ரொம்ப கிட்ட கொண்டு போகக்கூடாது. ஸ்டோன் செயின்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஃப்ரேமை மூவ் பண்ணிக்கிட்டே கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், ஃப்ரேமை நான் எப்படி மூவ் பண்ணி அந்த ஸ்டோன் செயினுக்கு ஏற்ற மாதிரி வளைவுகள்லாம் வர்றப்ப நான் எப்படி மூவ் பண்ணுறேன்றதை பாருங்கள். அதே மாதிரி ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 mm வித் பாயிண்டில் நம்ம லெக் மூவ்மெண்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபிக்ஸ்டாக நம்ம வைக்கக்கூடாது. ஃபிக்ஸ்டாக வச்சோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஸ்டோன் செயின் இல்லை பால் செயின் இருந்துச்சுன்னா அது மேலே படும்போது டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நம்ம லெக் மூவ்மெண்ட்லேயே பழகிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக உள்ளே த்ரெட் ஒர்க் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு லீஃபுக்கெல்லாம் சில்க் த்ரெட்டில் நான் கொடுக்குறேன் ஃபில்லிங்ஸு. சாட்டன் ஸ்டிச்சே இதுக்கு நார்மலாக கொடுத்துக்கலாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே அவுட்லைன் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கிறேன். அந்த லீஃப் ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு வளைவுகள்லாம் கரெக்டாக கொண்டு வரணும். இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு இதை விட இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய கிளாஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுன்றது அப்போ தான் தெரியும். இல்லை இன்னும் நாங்கள் பிகினர்ஸ் தான் நிறையா இருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியும் வீடியோஸ் போடலாம். இப்போ இந்த வெளியே இருக்க
லீஃபுக்கு எல்லாமே நான் மொட்டுக்காய் தான் கொடுத்துக்கிறேன். ஷார்ப் லீஃப் வந்து கொடுக்காம இந்த மாதிரி மொட்டுக்காயாக கொடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாமல் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங்காக வரும். அந்த மிஷின் செட் ஆகிற வரை நம்ம நல்லா அதில் பழகிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கிளாஸ் 1ல் இருந்து எப்படி இந்த மிஷினை வந்து இது பண்ணணும், நீடில் சேஞ்ச் பண்ணுறது, த்ரெட்டு மாட்டுறது எல்லாமே போட்டிருப்பேன். இப்போ இது ஃபுல்லாக முடித்ததும் இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்தா தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் விடக்கூடாது. அது மேலே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டில் லைட்டாக அவுட்லைன் வந்து கொடுத்துக்கணும். ரொம்ப ப்ராடாகவும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அவுட்லைன் கொடுத்தோன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். இதுதான் அதோட ஃபைனல் அவுட்லுக். இந்த மோட்டிவ் டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.